வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையில் தான் இருக்கோம். செஞ்சி ராஜா கோட்டையில் இருக்கோம். ராணி கோட்டை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்கு. இப்போ நம்ம ராஜா கோட்டையோட உச்சிக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு மேலே போகிறதுக்கு. அதையும் கடந்து போனாதான் நாம அங்க மேல இருக்கிற முக்கியமான கோட்டை அடைய முடியும். இந்த செஞ்சி கோட்டைக்குன்னு ஒரு பெரிய நீண்ட வரலாறே இருக்கு. இந்த கோட்டையினுடைய வரலாறையும் இந்த கோட்டைக்கு நாம எப்படி வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், காலமே ஓடிவா. எப்படி செஞ்சி கோட்டைக்கு போகலாங்கிறத பார்ப்போம். நீங்கள் இதுவே தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் திண்டிவனம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது இங்கே வரத்துக்கு. இதுவே நீங்கள் தமிழ்நாட்டோட சவுத் சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேராக விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து அடிக்கடி இந்த செஞ்சி கோட்டைக்கு, அதாவது செஞ்சி ஊருக்கு பஸ் இருக்குது. நீங்கள் இங்கே நேராக வந்துடலாம். இதுதான் ராணிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராணிக்கோட்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜா வாழ்ந்த கோட்டைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராணிக்கோட்டையை பார்க்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரையில் கொஞ்சம் இயர்லியாக இங்கே வந்துடுங்க. அதாவது ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock இங்கே வந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த ராஜா கோட்டையை முழுவதுமாக பார்த்துட்டு மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே உள்ள இடங்களையும் பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராணிக்கோட்டையும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக சவகாசமாக நீங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் வேறு சில கோட்டைகளுக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு 2 hour 3 hourல நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் முழுவதுமாக பார்க்குறதுக்கு ஒரு நாள் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானை வச்சுக்கோங்க. செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோட்டையுடைய நுழைவாயில் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 kilometer மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நடந்து வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வரும்போது கூட வந்துடலாம். ஆனால் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் மலை மேலே ஏறி கீழே இறங்கி வரும்போது ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றது தான் பெட்டராக இருக்கும்ங்கிறது என்னோடய சஜஷன். வாங்க, நம்ம கோட்டைக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம கோட்டையை அடைய போகிறோம். நாம் பார்க்குற இந்த மதில் சுவரானது கிட்டத்தட்ட 12 kilometer சுற்றளவு கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணிக்கோங்க இது எவ்வளவு பெரிய பகுதியை உள்ளடக்கிய ஒரு கோட்டையாக இருக்கும் அப்படிங்கிறத. மராட்டிய மன்னன் சிவாஜி கூட சொல்லியிருக்காரு, அவர் பார்த்த கோட்டைகள்லேயே மிகவும் பாதுகாப்பான கோட்டை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க பார்த்த கோட்டைகளில் கிழக்கு தேசத்தோட ட்ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோட்டையினுடைய பரப்பளவு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறதையும், இது எவ்வளவு பாதுகாப்பானது, எதிரிகளால் அவ்வளோ ஈஸியாக இதை அடைய முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த கோட்டையில் 2 ராஜாக்களுக்கு இடையில உள்ள ஒரு போரில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் போர் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அது பற்றின விவரமும் நாம் பார்ப்போம். இந்த கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். வெறும் 30 ரூபா தான் ஒரு நபருக்கு. அந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த ராஜா கோட்டையும் ராணி கோட்டைக்கும் விசிட் பண்ணலாம். அதுவும் ஒரு நாள் தான் வேலிடு. ஸோ நீங்கள் மறுநாள் நீங்கள் இன்னொரு கோட்டைக்கு போகணுன்னா கண்டிப்பாக இன்னொரு டிக்கெட் நீங்கள் எடுத்தாகணும். இந்த இடம் இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்படுது. இந்த இடத்தோடைய டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணிக்குள்ளே நாம் இந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு வெளியாயிடணும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ராணிக்கோட்டைக்கு போகலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மணி 5 மணி வரையில் தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இயர்லியாக இங்கே வந்தால் தான் நீங்கள் 2 இடங்களையும் ஒரே நாளில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த கோட்டைக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நுழைவாயில் இருக்குது. இதை கடந்து தான் உள்ளே போக முடியும். ஸோ அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ எளிதாக
மற்றவர்கள் வந்து உள்ளே என்ட்ராக முடியாது காவலர்களை தாண்டி. அதே போல் இந்த மதில் சுவர்களும் ரொம்ப அகலமாக உயரமாக கட்டப்பட்டிருக்கு. வழக்கமாக ஒரு கோட்டைக்கு உள்ள பாணியிலேயே அந்த மதில் சுவர்களை சுற்றி அகழிகளும் வெட்டப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம ஒரு நுழைவாயிலை கடந்து வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இன்னொரு நுழைவாயிலும் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக மற்றவங்க உள்ளே என்ட்ராக முடியாதபடி தான் அப்போவே இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த செஞ்சு கோட்டை பார்த்திங்கன்னா 3 பெரிய மலை குன்றுகளை உள்ளடக்கிய ஒரு கோட்டையாக தான் இருக்குது. அதாவது இப்போ நாம் பார்க்க போகிற ராஜா வசித்த இந்த கோட்டை தான் ராஜகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி வசிக்கிற அந்த கோட்டை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்குற அந்த கோட்டை தான் சந்திரகிரி. அதாவது போருக்கு தேவையான அந்த உபகரணங்கள், அந்த ஈட்டி, அம்பு, சூலம், போருக்கு தேவையான அந்த பொருட்களெல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்கு இன்னொரு முக்கிய சிறப்பு இருக்குது. ஒரு தமிழ் மன்னனால் கட்டப்பட்டு இன்று வரை நீடிச்சிருக்கிற ஒரே கோட்டை இதுதான். இதோட ஆரம்ப காலங்களில் 12ஆம் நூற்றாண்டில் ஆனந்தகோன் அப்படிங்கிற ஒரு காடவ மன்னனால் இதை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசோட படையெடுப்புக்கு பிறகு நாயக்கர்களோட கைக்கு இது மாறி போயிட்டுது. இப்போ நாம் பார்க்குற இந்த கோட்டையினுடைய பெரும்பாலான பகுதியானது நாயக்கர் காலங்களில் தான் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நாம் இப்போ கோட்டையுடைய உட்பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலை அமைப்பு இருக்குது, அதையும் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நிறைய கட்டிடங்கள் ஆல்ரெடி இருந்து இப்போது சேதமடைஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்போதைய வீரர்களோட இருப்பிடமாக இருந்திருக்கு தான். அவங்க குடும்பங்களோட இங்கே தான் அவங்க வசிச்சிருக்காங்க. அதாவது கோட்டையோட உள்பகுதியிலேயே வீரர்கள் தங்களுடைய குடும்பத்தோட இங்கே தங்கியிருந்திருக்காங்க. ஏதோ இதுதான் கல்யாண மகால். நம்ம வெளியிலேருந்து பார்த்த அந்த வித்தியாசமான கட்டிடம் இதுதான். பாருங்கள், அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நீச்சல் குளம். நடுவில் உட்காந்து இலைப்பாடுறதுக்கான இடம் போல் இருக்குது. அந்த காலத்தில் ராணி இங்கே தான் வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து அரசரோட அந்தப்புறமாக கூட இருக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அதோட தோற்றம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த வித்தியாசமான கட்டிடத்தை பாருங்கள். இந்த கட்டிடத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 8 அடுக்கு மாடி உயரம் போல் இருக்குது. அதாவது 8 மாடி பில்டிங் போல். இதுக்கு மேலே ஏறுற அந்த படிக்கட்டுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. அதாவது ஒரு ஆள் மட்டும்தான் கரெக்டாக உள்ளே போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பாதையாக தான் அது இருக்குது. 2 பக்கமும் படிக்கட்டு இருக்குது. ஒன்று வந்து ஒரு படிக்கட்டு மேலே ஏறுற போல் இருக்கும், ஒரு படிக்கட்டு கீழே இறங்குற போல் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்பு தான் இது. என்ன பர்பஸ்க்காக இதை கட்டியிருப்பாங்கங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. மேபி இது ஒரு வாட்சிங் டவராக கூட இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட மேலே மேலே போயிட்டோம்னா அங்கேருந்து கோட்டையோட வெளிப்பகுதியில் உள்ளவங்களெல்லாம் நம்ம இங்கேருந்து அழகாக வாட்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த பர்பஸ்க்காக கூட இருக்கலாம். நாமளும் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கோம். படியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ உயரமாக இருக்குது இது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம்.
உயரமான இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் மேலே போயிட்டு தாங்க இருக்கு. பாருங்க, இங்கேருந்து பாருங்க எப்பா, எல்லாத்தையும் இங்கேருந்து ஒவ்வொரு ஆள் பார்க்க முடியுது. இன்னும் மேலே போகலாம். பாருங்க, இங்கேருந்து பாருங்க அந்த நீச்சல் குளத்தை. கீழே இருக்கிறவங்களாம் ஒரு சின்ன எறும்பு போல தான் இருக்காங்க. இந்த உள்ள மலைகளும் பாருங்க, இங்கேருந்து எல்லாம் கிளியராக தெரியுது. இந்த இடத்துல பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே சுடுமண்ணால் பைப் லைன் போட்டிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இது. பாருங்க, இங்கேருந்து நம்ம கீழே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அவ்வளோ உயரமான பகுதியில் தான் இருக்கும். இதுதான் ராஜகிரி கோட்டை. அந்த மலை உச்சிக்கு அடுத்து நாம் போக போகிறோம். இதுதாங்க ராணி கோட்டை, ராணியோட மலை அது. நாம் இதை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இதுதான் இங்கிருந்து வர வழி. நம்ம அந்த கோட்டைக்கு வர வழி இதுதான். பயங்கர காற்று அடிக்குதுங்க, செம்ம காற்று. ஒவ்வொரு மாடியிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கு. பாருங்க, மேலே மேற்புறம் பாருங்க, இன்னும் 3-4 மாடி மேலே இருக்கு. எவ்வளோ உயரம் போய்கிட்டே தான் இருக்கு மேலே மேலே. ஆனால் மேலே போக போக சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால ஒரு ஈஸியாக மேலே ஏறி போக முடியாது. நாம இப்போ ராஜகிரி மலைக்கு தான் போக போகிறோம். அந்த ராஜகிரி மலையானது போர்க்காலங்களில் அரச குடும்பங்களும் முக்கியஸ்தர்களும் அந்த ராஜகிரி மலையோட கோட்டையில் போயிட்டு தங்களை பாதுகாத்து கொள்வாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த சமதளத்தில் நிறைய முக்கியமான இடங்கள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இதுதான் மருந்து கிடங்கு. அதாவது போருக்கு தேவையான பீரங்கி, துப்பாக்கிக்கு தேவையான அந்த மருந்து எல்லாம் இங்கே தான் சேமித்து வைப்பாங்க. நாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது தானிய களஞ்சியம். அதாவது இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தானியத்தை சேமித்து வைக்கிற கிடங்கு தான் இது. பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த தானிய கிடங்கு. அதாவது ரொம்ப நாள் போர் நடந்தால் கூட இங்கே அவ்வளோ நாளுக்கு தேவையான தானியத்தெல்லாம் அடைச்சி வைக்கலாம், சேமித்து வைக்கலாம். இதுதான் மருந்து கிடங்கு, அந்த மருந்துகளை சேமித்து வைக்கிற அறை. பாருங்க, அந்த காலத்திலே ரொம்ப சேஃப்டியாக மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மருந்தெல்லாம் இந்த ரூமுக்குள்ளே கொண்டாந்து சேமித்து வச்சிருக்கிறாங்க. ஜிம், உடற்பயிற்சி கூடம். அந்த காலத்திலே பாருங்க, போர் வீரர்கள்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்காக அப்பவே இவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆனைக்குளம். அதாவது யானைகள்லாம் இந்த குளத்துல தான் கொண்டாந்து குளிப்பாட்டுவாங்க. நண்பர்களே, நாம அடுத்தது மலையோட உச்சிக்கு போக போகிறோம். அந்த மலையோட உச்சியில தான் சில த்ரில்லிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம அடுத்த பார்ட் 2ல மீட் பண்ணலாம்.